காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர். உமாபதி தெரிவிக்கையில், கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின்தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026ஆம் ஆண்டிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும், விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் ஒரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றுகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினை விருந்தினர் மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் R.V. ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளர் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிடப் பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.